This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பி கேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை தினமும் நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். இந்த காப்பி கேட் மார்க்கெட்டிங் இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பர்க் ஹெட்சல் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தது நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. செல்வத்தை அடையும் வழியை காப்பியடிப்பது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துடைய முக்கியமான நோக்கம். இன்றைக்கி இந்த புத்தகத்துடைய முன்னுரை நம்ம பார்க்க போகிறோம். தற்போதைய காலகட்டத்தில் 2 விஷயங்கள் தேவைப்படுகின்றன. ஒன்று, ஏழைகள் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்று பணக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது, பணக்காரர்கள் எவ்வாறு உழைக்கிறார்கள் என்று ஏழைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜான் பாஸ்டர் அப்படிங்கிறவர் இதை பற்றி சொல்லியிருக்காரு. விளைவுகள் பிடிக்கவில்லை என்றால் அணுகுமுறையை மாற்ற வேண்டும். எனக்கு பிடித்த வணிக கதைகளில் ஒன்று நடுத்தர வயது கொண்ட மேலாளரை பற்றியது. தன்னுடைய அன்றாட செலவுகளை சமாளிக்க முடியாமல் அவர் கொண்டிருக்கும் போது நிதித்துறை வல்லுநர் ஒருவரின் ஆலோசனையை கேட்க முடிவு செய்கின்றார். அவர் பெரிதும் மதிக்கப்பட்ட நிதி ஆலோசகர் ஒருவரை சந்திப்பதற்கு நாள் குறித்து கொள்கின்றார். அந்த நிதி ஆலோசகரின் அலுவலகம் பார்க் அவென்யூவில் உள்ள நவீன கட்டிடத்தில் இருந்தது. அவர் அந்த அலுவலகத்தின் எழில்மிகு வரவேற்பறைக்குள் நுழைகின்றார். ஆனால் வரவேற்பாளருக்கு பதிலாக வேலையில் இருப்பவர், சுயதொழில் செய்பவர் என குறிக்கப்படுகின்ற 2 கதவுகள் அவரை வரவேற்கின்றன. அவர் வேலையில் இருப்பவர் என்று குறிக்கப்பட்டிருந்த கதவின் வழியாக உள்ளே நுழைகின்றார். அங்கு $40,000 குறைவாக சம்பாதிப்பவர், $40,000 மேல் சம்பாதிப்பவர் என குறிக்கப்பட்டிருந்த மேலும் 2 கதவுகள் அவரை வரவேற்கின்றன. அவர் $40,000 குறைவாக சம்பாதிப்பவர். அதனால் அவர் அந்த கதவின் வழியாக உள்ளே நுழைகின்றார். அங்கு அவரை இன்னும் 2 கதவுகள் வரவேற்கின்றன. இடது பக்க கதவில் ஆண்டிற்கு $2,000 மேல் சம்பாதிப்பவர் என்றும், வலது பக்க கதவில் ஆண்டிற்கு $2,000 குறைவாக சம்பாதிப்பவர் என்றும் எழுதப்பட்டிருந்தது. அந்த மேலாளர் தன்னுடைய சேமிப்பில் $1,000 மட்டுமே வைத்திருக்கின்றார். எனவே அவர் வலது பக்க கதவு வழியாக நுழைகின்றார். அது அவர் புறப்பட்ட இடமான அதே பார்க் அவென்யூவுக்கு மீண்டும் அவரை கொண்டு சேர்க்கின்றது. ஒரே மாதிரியான கதவுகள் ஒரே மாதிரியான முடிவுகளை நோக்கி அழைத்து செல்கின்றன. இந்த கதையில் ஒரு மேலாளர் வேறு கதவுகளை தேர்ந்தெடுக்க துவங்கும் வரை அவரால் தன்னுடைய அவல நிலையிலிருந்து மீள முடியாது என்பதே வேதனையான உண்மை. இக்கதையின் நீதி என்னவென்றால், பெரும்பாலான மக்கள் இந்த மேலாளரை போன்றே இருக்கின்றார்கள். புறப்பட்ட இடத்திற்கே மீண்டும் கொண்டு சேர்க்கும் வாழ்க்கை கதவுகளையே அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். மக்கள் வேறு விளைவுகளை பெறுவதற்கான ஒரே வழி அவர்கள் வேறு கதவுகளை தேர்ந்தெடுத்து அவற்றின் வழியாக செல்வதுதான், இல்லையா? என்னுடைய அறிவுரையாளர்களில் ஒருவர் இப்படி கூறுவது வழக்கம். நீ எப்போதும் செய்வதையே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் நீ எப்போதும் பெறுவதையே தொடர்ந்து பெற்று கொண்டிருப்பாய் என்பதாகும்.